ஒரு பால் 2 பால் 6 அடிச்சா பரவாயில்ல. லோகேஷ் அடிக்கிற எல்லா பாலும் 6ஆ இருந்தா எப்படி? ஃப்ரம் மாநகரம் டு லியோ வரைக்கும் லோகேஷோடைய திரைப்பயணத்தை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவுல பிறந்து வளர்ந்து ஃபேஷன் டெக்னாலஜி படித்ததுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. விசிஆர் கேசட் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு சினிமா மேலே சொல்ல முடியாத ஒரு பிரியம் நம்ம லோகிக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நீ ஏன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாதுன்னு கேட்க இவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நாளைய இயக்குனர் ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிறாரு. அவர் டைரக்ட் பண்ண கலம்ங்கிற ஷார்ட் ஃபிலிம்க்கு சிறந்த ஷார்ட் ஃபிலிம் இயக்குனருக்கான விருதை கார்த்திக் சுப்ராஜோட கையில இருந்து வாங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாச்சு, அதுக்கு அவார்டும் வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்ச அவரு சரி ஒரு ஃபுல் ஃபிலிம் எடுத்துடலான்னு களத்துல குதிக்க ஆரம்பிச்சாரு. மாநகரம்ங்கிற ஒரு படத்தை எடுத்து தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு. என்னதான் இது அவருடைய முதல் படமாவே இருந்தாலும் அது பார்க்க அவருடைய முதல் படம் போலவே இல்லை. இன்டர்வியூ பண்ண நான் கம்ப்யூட்டர் கம்பெனி நடத்துறேன். 2018 விஜய் அவார்ட்ஸ்லையும் பெஸ்ட் டெபியூ டைரக்டர், பெஸ்ட் எடிட்க்கு மாநகரம் படம் தேர்வாகி விருதையும் வாங்கி இருந்துச்சு. இதுக்கப்புறம் நடிகர் மன்சூர் அலிகானை வச்சு கைதிங்கிற ஒரு படத்தை இயக்க முடிவு செஞ்சு ஒரு சில காரணங்களால மன்சூர் அலிகானை தவிர்த்துட்டு நடிகர் கார்த்தியை வச்சு இயக்குனாரு. இது மக்கள் மத்தியிலும் சரி வணிக ரீதியாகவும் சரி பட்டைய கலப்புன ஒரு படம்னே சொல்லலாம். அதற்கு பிறகு தளபதி விஜயோடைய 64th ஃபிலிமான மாஸ்டர் திரைப்படத்தை மாசா இயக்கி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. என்னதான் தளபதிக்கு ஒரு ஹிட்டை கொடுத்தாலும் லோகேஷ் கனகராஜ் கமல் சாருடைய தீவிர பக்தன். சோ மாஸ்டருக்கு அடுத்து கமல்ஹாசனை வச்சு விக்ரம் படத்தை இயக்குனாரு. கூடவே அந்த படத்துல எல்சியூன்ற ஒரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருடைய படத்துக்கு ப்ரமோஷனே இல்லாம ஒரு ஹைப்பை அவரே கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்தடுத்து இவருடைய படங்கள் ஹிமாலய வெற்றியை அடைய மீண்டும் தளபதியோடு கைகோர்த்து லியோங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் அள்ளினாரு. இத்தனை நாளா இயக்குனரா பார்த்த லோகேஷ் இப்போ பென்ஸ் திரைப்படத்தின் மூலமா தயாரிப்பாளராக தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்க காத்திருக்காரு. கூடவே இந்த படமும் எல்சியூல ஒரு புதிய படமா இணைய காத்திருக்கு. அடுத்தடுத்து சஸ்பென்ஸையும் ஹிட்டையும் கொடுக்கும் லோகியோடைய அடுத்த அப்டேட்டா நமக்கு கிடைச்சதுதான் ரஜினிகாந்தை வச்சு லோகேஷ் டைரக்ட் பண்ற கூலி. இதுல சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், அமீர்கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் சாயர்னு பெரிய நடிகர்கள் பட்டாளமே இணைந்திருக்கும் இந்த படம் வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் அன்னைக்கு திரையரங்கத்திற்கு வர காத்திருக்கு. 1975 வெளிவந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய அபூர்வ ராகங்கள் திரைப்படமும் ஆகஸ்ட் மாதம் தான் வெளியானது. ரஜினிகாந்த் அவர்களுடைய 50வது வருடத்துல 171வது திரைப்படத்தை இயக்கும் பெருமையுமே லோகேஷ தான் சாரும். அதே போல இந்த படம் தமிழ் சினிமால கண்டிப்பா 1000 கோடி வசூலை ஈட்டும்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து கைதி 2, விக்ரம் 2, தளபதி விஜயுடைய மாஸ்டர் 2 ஆகிய திரைப்படங்கள் லோகியினுடைய கைவண்ணத்துல உருவாக காத்திருக்கு. ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர் அப்பாவுக்கு பிறந்து இப்போ தமிழ் சினிமாவினுடைய ஒரு முகமா உருவாகி இருக்காரு நம்ம லோகி.